Hello friends, welcome to Nandhu Stuff. நம்ம இன்னைக்கு தக்காளி பச்சை பட்டாணி போட்டு ஒரு ரைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அது கூட இன்னைக்கு உள்ள ஒரு முக்கியமான டிப் இதுதான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். ஒரு ஸ்லைஸ்டு ஆனியன் நீள நீளமாக நறுக்கியிருக்கேன். 4 தக்காளி நீள நீளமாக நறுக்கியிருக்கேன். அப்புறம் ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை பட்டாணி, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சோண்டு கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், ஒரு நீளமான துண்டு இஞ்சி எடுத்திருக்கேன், உளுத்தம்பருப்பு, சீரகம், சோம்பு, கடலைப்பருப்பு, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், நெய். இப்போது அளவோடு நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். உதிரியான சாதம் ஒரு தேவையான அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் வந்துட்டு இது ஒரு 2 லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் பேனில். நெய் நல்லா ஹீட் ஆனோன்னா மெல்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கடலைப்பருப்பு லேசாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓரளவுக்கு ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா கொஞ்சம் நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும் சாதம். இடையில ஓரளவுக்கு வெந்துடுச்சு, ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதில் காஞ்ச மிளகாய் 2 ஆட் பண்ணுறேன். இதுவும் லேசாக வதங்கிடட்டும். இது லேசாக வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம மற்ற பொருளை சேர்க்க ஆரம்பிக்கலாம். இப்போ இதில் சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் 1/4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சீரகம் லேசாக பொரிஞ்சோன்னே கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். கருவேப்பிலை சேர்த்தாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஒரு அளவுக்கு மீடியம் கோல்டன் ப்ரௌன்லையே எல்லா பொருளும் பொரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் டார்க் ஆகிட்டா கூட ஒரு மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம அதில் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்தாச்சு. இதுவும் நல்லா வதங்கிடட்டும். ரொம்ப கோல்டன் ப்ரௌன் வர தேவையில்லை, ஓரளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு பச்சை மிளகாவை போட்டாச்சு. அதையும் நல்லா இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ நம்ம சேர்க்க வேண்டிய பொடி எல்லாத்தையும் இதில் சேர்த்துடலாம். மசாலா பொடியெலாம் சோம்பு ஒரு 1/4 ஸ்பூன் போடுறேன். சோம்பு ரொம்ப முன்னாடி போட வேணாம், மருந்து வாசனை வந்துடும். கொஞ்சம் இந்த பதத்தில் போட்டால் தான் கரெக்டாக இருக்கும். ஸோ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு கலருக்காக தான், ஒரு 1/4 ஸ்பூன் கம்மியாக போட்டால் போதும். மிளகாத்தூளும் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன், ஏன்னா காஞ்ச மிளகாவும் போட்டிருக்கோம், பச்சை மிளகாவும் போட்டிருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இஞ்சி வந்துட்டு இந்த அளவுக்கு நீளமான இஞ்சியை நல்லா இது மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதையும் அதில் சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி நிறையா போட்டிங்கன்னா கூட நல்ல ஃப்ளேவர் தான் இருக்கும். இப்போ தக்காளியை சேர்த்துடலாம். 4 தக்காளி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த 4 தக்காளியும் சேர்த்துடலாம். தக்காளி நல்லா சுருண்டு வர அளவுக்கு வதக்கணும். தக்காளி ஒரு நிமிஷம் வதங்கினதுக்கப்புறம் இதில் பட்டாணியையும் நம்ம சேர்த்துடலாம். ஸோ சேர்ந்தே வதங்கட்டும், கொஞ்சம் பட்டாணி வேகவும் செய்யும். இதில் உப்பு போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும் தக்காளி. நல்லா கிளறி விட்டுட்டு இதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். இப்போ இந்த தக்காளியெலாம் நல்லா சுருண்டுருச்சு. இதில் கொஞ்சமாக ஒரு 150 ml கம்மியாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ இதை நான் திரும்ப மூடி வச்சிட போகிறேன். இப்போ ரைஸ் ஆட் பண்ணிடலாம். 1 மினிட் கழித்து ரைஸ் ஆட் பண்ணி கிளறிட்டு மூடி வச்சுட்டேன். ஒரு 2-3 மினிட்ஸ் ஆஸ் யூஷுவல் அது இருக்கட்டும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே ஈஸி தான். இதை லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம்.
யூசுவலாக குழம்பு நம்ம கொடுக்குறப்போ கிட்ஸுக்கு அது அவ்வளோ விருப்பப்பட்டு சாப்பிட மாட்டாங்க. பட் இது அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். டுடேஸ் டிப் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் யூசுவலாக எக்கு பாயில் பண்ணுறப்போ சமயத்தில் அதில் ஒயிட்டாக வந்துட்டு வரும் இல்லையா, லீக் ஆகி. ஸோ அந்த மாதிரி பிரேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற டிப் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது போல் பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு எக் வச்சுட்டு கல்லுப்பு கொஞ்சோண்டு நான் இதில் போடுறேன். நீங்கள் தூள் உப்பு கூட போடலாம். பட் நான் யூஸ்வலாக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணுவேன் இப்படி போடுறதுக்கு. கல்லுப்பு ஒரு 1/4 ஸ்பூன் போட்டிருக்கேன். இப்போ இந்த எக்கு நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரேக் ஆகியிருக்காது, துளி கூட லீக் ஆகாது. அதுபோல் எக்கு கரெக்டாக ஒரு 4-5 மினிட்ஸில் எடுத்துருக்கேன். அதுதான் கரெக்டான பதம் வேகிறதுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ see you in next வீடியோ. இது போல் ஒரு யூஸ்ஃபுல் டிப்போட ஒரு நல்ல ரெசிபியோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.